இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரபு தொடர் வரிசையில முக்கியமான மரபு தொடர்களும் அதற்குண்டான பொருள் என்னன்னு பார்க்க போறோம். கவனிக்கலாமா? கவனிங்களேன். பாருங்க, ஏன் எண்ணுதல், ஏன் எண்ணுதல், ஏதோ வித்தியாசமான வார்த்தையா தான் இருக்குது. இதுக்கு இந்த பொருள் உண்டா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதாவது ஆபத்துக்கு உதவி பண்றதுக்காக போய் பேசுறது, அதுக்கு பேர் என்னம்மா? ஏன் எண்ணுதல் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஆபத்துக்கு உதவ வினாவுதல். சரியாமா? அடுத்தது பாருங்களேன், ஒட்ட போடுதல். ஒட்ட போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போட்டுக்கிறதாம். பார்த்துங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒட்ட போடுதல்னா என்னம்மா? தன்னைத்தானே பட்டினி போட்டுக்கிறதுக்கு பேரு ஒட்ட போடுதலாம். வயிறு ஒட்டி போச்சுங்க சாப்பிடாம, ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சரி, அடுத்து பாருங்க, ஒட்டிக்கு ரெட்டி. இது நாம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நீ வேலை செஞ்சாலே அப்படிதான்ப்பா, ஒட்டிக்கு ரெட்டி வேலை தான்ப்பா ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? 10 நிமிஷத்துல முடியிற வேலை 20 நிமிஷமா ஆகுறது. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. அங்க பாருங்க, 1க்கு 2 பங்கு, அதுக்கு பேர் தான் என்னம்மா? ஒட்டிக்கு ரெட்டியா. சரியாடா? அடுத்தது பாருங்க, ஒட்டுவா ரொட்டி அப்படின்னு சொன்னோம்னா, இது கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒட்டுவா ரொட்டி நோய்ங்கன்னு சொல்லுவாங்க. ஒட்டுவா ரொட்டி நோய் அப்படின்னா தொற்று நோய். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒதுக்கி வைக்கிறது, மறைச்சு வைக்கிறது. பொருளை ஒண்ணு மோசம் செய்யறதுன்னு வச்சுக்கலாம். பொருளை மோசம் செய்தல் அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? சொத்தை மறைத்து வைத்தல். புரியுதுங்களா? நிலம் புலம் சொத்தை என்ன செய்யறது? மத்தவங்களுக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறது. சரியா? ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல். சரியாம்மா? அடுத்தது பாருங்க, ஒரு காலில் நிற்றல். எப்பா, இந்த காரியம் ஆவணும்னு இவன் ஒத்த காலில் நிக்கிறான்பா சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு காலில் நிற்றல் அப்படின்னா விடாப்பிடியா நிக்கிறது. சரியா? அடுத்தது பாருங்க, ஒரு கை பார்த்தல். உன்னால முடிஞ்சதை நான் பாக்குறேன், உன்னால முடிஞ்சதை நீ பாரு, உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு பேசுறோம் இல்லையா? ஒரு கை பார்த்தல் அப்படின்னா தன்னுடைய எதிர்பார்த்திய வெல்ல முயலுதல்னு அர்த்தமா. ஓகே, அடுத்தது பாருங்க, இது பாத்தீங்களாமா? ஒரு கை பார்த்தல் அப்படின்னா வெல்ல முயலுதல். ஒரு கையா இருத்தல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீ ஒரு கேங் இருக்கிற, உனக்கு ஆப்போசிட் ஒரு கேங் இருக்குது, அந்த ஆப்போசிட் கேங்க எதிர்க்கிறதுக்காக நீங்க எல்லாரும் ஒரே ஒத்துழைப்பா இருக்கிறது. புரியுதா என்ன சொல்ல? அதுக்கு பேர் தான் ஒரு கையா இருத்தலாம். பார்த்துக்கோங்க, ஒரு கையா இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். சரியா? அடுத்தது பாருங்க, ஒரு சொல் வாசகன். அதாவது நீங்க என்னவோன்னு நினைச்சுக்க கூடாது இதை. சரியா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வார்த்தையில அந்த சொற்கள்ல பிறழாது நடப்பவன், தப்பில்லாம. புரியுதுங்களா? பாருங்க, சொற்பிறழாதவன். சரியா?